மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் கடம்பூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெடுஞ்சாலைத்துறையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரே கோட்டமாக தூத்துக்குடி தலைமையிடமாக கொண்டு ஒரு அலுவலகம் செயல்படுகிறது. நிர்வாக வசதிக்காக கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய கோட்டம் உருவாக்கப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கோட்டம் என்ற நிலைதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக மாண்புமிகு அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு மாவட்டத்தில் சாலையை மையப்படுத்தி தான் கோட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று அது முடிவு செய்யப்பட்டு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே ஒரு மாவட்டத்தில் 2 கோட்டங்களை அவர் தான் அமைத்து கொடுத்தார்கள். எனவே அந்த வகையில் நெடுஞ்சாலை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் கோட்டை பிரிப்பு என்ற நிலையில் இந்த நாங்கள் எடுத்த கணக்கில் பார்த்தோம் என்று பார்க்கிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சாலையினுடைய நீளம் என்பது அதிகமாக இருப்பதை நாங்கள் கண்டிருந்தோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு 349 கிலோமீட்டர், மாவட்ட முக்கிய சாலை 328 கிலோமீட்டர், மாவட்ட இதர சாலை என்றால் 1540 கிலோமீட்டர், ஏறத்தாழ 2217 கிலோமீட்டர்கள் அதிகமாக இருக்கிறது. இதனால் நிர்வகிப்பதில் சிரமம் இருக்கிறது. எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை 2 கோட்டங்களாக பிரிக்கலாம், ஒரு கோட்டத்தை கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு பிரிக்கலாம் என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த வாரம் அது குறித்து எங்களை ஆய்வுக்கு கூப்பிட்டிருக்கிறார். எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு ஆய்வை முடித்துக்கொண்டு இந்த ஆண்டை இதை கொண்டு வரதுக்கு அரசு முயற்சிக்கும். விநாயகன் 82 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் சுதர்சனம், மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் சார்நிலை கருவூலத்திற்கு வருவாய்த்துறையிடமிருந்து நில ஒதுக்கீடு மற்றும் பொதுப்பணித்துறையிடமிருந்து விரிவான திட்ட மதிப்பீடு பெறப்பட்ட பின் மாதவரம் சார்நிலை கருவூலத்திற்கு புதிய கட்டடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதவரம் தாலுகா அலுவலகத்தில் சார்நிலை கருவூலம் இதுவரை இல்லை. அது தாலுகா அலுவலகத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தாலுகா அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் ஒன்றாக இருக்கிறது. அங்கேயே சார்நிலை கருவூலம் இருந்தால் மக்களுக்கு வசதியாக இருக்கும். இதனால் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். அங்கே 3 ஏக்கர் நிலத்திலே கோட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலகமும் 2ம் ஒன்றாக இயங்கி வருகிறது. மீதி 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதிலே அந்த கருவூலம் கட்ட வசதியாக இருக்கும். ஆகவே அதை கட்டித்தருவாரா என்று, உடனடியாக கட்டித்தருவார் என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நில ஒதுக்கீடு என்பது சென்னையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த முன்மொழிவுகள் வர வேண்டி இருக்கிறது. அந்த முன்மொழிவுகளை நிலத்தை ஒதுக்கீடு செய்து அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நிலத்தை நம்முடைய வருவாய்த்துறை இடத்திலிருந்து நாம் முறையான வகையிலே ஒதுக்கீடு பெற்றவுடன் பொதுப்பணித்துறையோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய மதிப்பீடுகளையும் அந்த கட்டடம் கட்டுவதற்காக நாம் பெறப்பட்ட உடனடியாக அதை கட்டுவதற்கான எல்லா விதமான பணிகளும் அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி தாலுகாவை பிரிக்க வேண்டும் என்று பல நாளுக்காக நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இதே சட்டமன்றத்தில் கூட பல முறை அதை வலியுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இதுவரை அதை முடியவில்லை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை கேட்கும்போது என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற நிதி அமைச்சரிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்கிறார்கள். இருவரும் ஒன்றாக இணை புரியாத நண்பர்கள், பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அருகருகே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக ஒரு 5 நிமிடம் செலவு செய்து எனக்கு அந்த தாலுகாவை பிரித்து தர வேண்டும். அந்த தாலுகா 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லை, 232 ஊராட்சிகளை கொண்டது, 2 பேரூராட்சிகளை கொண்டது, ஒரு நகராட்சியை கொண்டது. மக்கள் தொகையும் ஏறக்குறைய 7லிருந்து 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்டது. ஆகவே சில மாவட்டங்கள், புதியதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட
அவ்வளவு ஊராட்சிகள் இல்லை என்பதை நான் அறிகிறேன். 8-9 மாவட்டங்களில் 200க்கு மேற்பட்ட ஊராட்சிகளே இல்லை. ஆனால் ஒரு தாலுக்காவில் இவ்வளோ ஊராட்சிகள் இருந்து பெரிய பணிச்சுமை, அரசினுடைய திட்டங்கள் மக்களை அடைவதில் ஏகப்பட்ட சிரமம் இருக்கிறது. ஆகவே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நிதி அமைச்சர் நிதி ஒதுக்கி தந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும் என்ற நிலை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான முன்னெடுப்பை நடவடிக்கை எடுப்பாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனனுடைய கோரிக்கை இந்த மன்றத்தில் பல உறுப்பினர்களால் அவர்களுடைய தொகுதியினுடைய சார்பிலே பல கட்டங்களிலே முன்மொழியப்படுவதை இந்த பேரவையிலே நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அவர்கள் வருவாய்த்துறையிலிருந்து இதற்கான முன்மொழிவுகளெல்லாம் அவர்கள் சரியான முறையிலே அதை உருவாக்கி அரசனுடைய நிதிநிலையும் நாம் கருத்திலே கொண்டு அவருடைய கோரிக்கை மாத்திரமல்லாமல் அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையும் கருத்திலே கொண்டு அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதையும் கனிவோடு கவனிக்கக்கூடியவர். அவருடைய அந்த கனிவான அணுகுமுறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அவர்களுடைய மாநில முதல்வருடைய கூட்டத்தை மிக சிறப்பான வகையிலே அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத் திறமையும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையும் கனிவோடு உரிய முறையில் அது கவனிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.